பயணத்துல வாந்தி வருதா? அப்போ நீங்க தான் பார்க்கணும். விரல் போதும் 2 நிமிஷத்துல நிப்பாட்டலாம். வருஷத்தோட அதிகமான நாட்களை நம்ம வேலை செஞ்சுதான் கழிக்கிறோம். ஆனா நம்மளோட மனசுக்கும் மூளைக்கும் ஓய்வு கொடுக்கிறபடி ஒரு நிதானத்தையும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கறதுக்காகவும் பலர் பல வழிகளை மேற்கொள்றாங்க. ஆனா பெரும்பாலான மக்களால அதிகமா விரும்பி மேற்கொள்ளப்படுற ஒரு வழிதான் பயணங்கள். பெரும்பாலான பயணங்கள் எல்லாமே குடும்பத்தோடும் நண்பர்களோடும் போறாங்க. இப்பெல்லாம் பைக் ரைட் போறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேஷனா மாறிடுச்சு. தமிழகத்துக்குள்ள பார்த்தா சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு இருசக்கர வாகனத்துல பயணம் மேற்கொள்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாட்டோட ஒரு மூலையில இருந்து மற்றொரு மூலைக்கு இருசக்கர வாகனத்துல பயணம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இத தவிர ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் இன்ப சுற்றுலா போறவங்களும் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து வந்து தங்களோட ட்ரிப்பை ரொம்பவே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செலவழிக்கிறாங்க. அப்படி பயணம் போறவங்கல சிலருக்கு டிராவல் சிக்னஸ் இல்ல அப்படின்னா மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற பயணங்கள்ல வாந்தி எடுக்கிறது, தலை சுத்துறது, அதிகமா வேத்து கொட்டுறது அப்படின்னு சில அசௌகரியங்கள் இருக்கும். ஒரு ட்ரிப்புல யாரோ ஒருத்தருக்கு இது போல அசௌகரியங்கள் இருந்தா கூட ஒட்டுமொத்த ட்ரிப்பையுமே அது பாதிச்சிரும். இதோட காரணமாவே டிராவல் சிக்னஸ் இருக்கிறவங்க பெரும்பாலான பயணங்கள்ல தவிர்த்துருவாங்க. குடும்பத்தோடயோ நண்பர்களோடயோ வெளியே போறதையே தவிர்த்துருவாங்க. சிலருக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, பயணம் செய்யறப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத கண்கள் பாக்குது. ஆனா நம்ம எங்குமே நகரல அப்படிங்கறத கையும் காலும் உறுதிப்படுத்திக்குதா. இருந்தாலுமே காதுல சுரக்கிற எண்டோலிம்ப் அப்படிங்கிற திரவம் ஆடுறதால அது மூளைக்கு பயணம் செய்யறதுக்கான தகவலை அனுப்புதான். இப்போ மூளை உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்லுமா. இந்த குழப்பமான உணர்வு தான் சிலருக்கு வாந்தியா வெளிப்படுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த குழப்ப உணர்ச்சிகளால சிலருக்கு வாந்தி மட்டுமல்லாம பதட்டத்தையும் வியர்த்து கொட்டுறதையும் தலைவலியும் தலை சுற்றலையும் கொடுக்குமா. ஆனா இதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறப்ப கார், பஸ், விமானம் அப்படின்னு எதுல பயணம் செஞ்சாலுமே ஜன்னல் பக்கத்துல வெளியே பார்த்தபடி அமர்ந்துக்கணுமா. அதே போல அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு வந்தா இது போல குழப்ப உணர்வுகள்ல இருந்து வாந்தி வராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட கார், வேன்ல பயணம் செய்யறவங்க அப்படின்னா அடிக்கடி வாகனங்களை நிறுத்தி வெளியே இறங்கி ரிலாக்ஸ் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போலாமா. அதே போல இதுக்காக மருந்துகள் எல்லாம் கூட கிடைக்கிறதாகவும் இதை வாங்கியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா பயணத்தப்ப வாந்தி எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு எளிய தீர்வை சமூக வலைதளங்கள்ல வீடியோவா ஒருவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது வலது கையோட மணிக்கட்டுல இடது கையில 4 விரல்களை வச்சு 4வது விரல் முடியும் இடத்துல மென்மையான ஒரு மசாஜை செஞ்சுக்கிட்டே 2 முதல் 3 நிமிடத்திற்கு மூச்சை உள்வாங்கி வெளியிடுறது மூலமா வாந்தி வர்றது போன்ற உணர்வுல இருந்து வெளியேறலாம் அப்படின்னும் வாந்தி வர்றதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இனி வாந்திக்காக பயணம் மேற்கொள்ளாம இருக்கிறவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட பயணத்தை ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.